பெருகுவதாக சத்துருக்களுடைய வாசலை சோதனைக்கின்ற நாடுவையிலே ஆண்டவரை எதிர்ப்பின் அந்தகாரங்கள் நிலவிய பகுதியிலே அந்த ராஜ்யத்தை கட்டுகிற மகனை இன்னும் நிலைப்படுத்துவார்கள். என்னுடைய வல்லமையான நிரப்புவீராக. பிள்ளைகளுக்காக மூத்த மகள் குடும்பம் மற்றும் வாலிப பிள்ளைகளுக்காக அவருடைய செயலாற்றுகிற உடல் ஊழியர்கள் சக விசுவாச மக்களுக்காக நல்ல உடைய அமைப்பை இவர்களுடைய சாட்சியாக நடத்தி அதை கொண்டு நடத்திட்ட பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறார்கள். உலகம் அறிய முடியும் திறந்த வாசல் ஊழியர்கள் உலகம் அறிந்து கொள்வதாக உங்கள் தீர்க்கதரிசி ஊழியர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக ஆசீர் இயேசு நாமத்தில் பிதாவே. டேவிட் சுந்தரமணி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வேளையில் அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், அவர்கள் தங்கள் வாழ்த்துறையில சொன்ன அத்தனை காரியங்களையும் நமது தலைமை போதகருடைய வாழ்க்கையிலே வருகிற நாட்களிலே தேவன் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும்படியாக கர்த்தருக்கு மகிமையாக நல்ல கரங்களை தட்டுவோமா? தொடர்ந்து நமது மத்தியில இந்த சபையினுடைய மூப்பராக இருந்து கொண்டு சுவிசேஷ ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிற சகோதரர் ஜோசப் ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை நமது மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் இந்த சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த சபைக்கு மிகவும் உதவியாக இருந்து வருகிறார். நம்முடைய தலைமை போதகருக்கும் இந்த திறந்த வாசல் தலைமை சபைக்கும் அவர்கள் அதிகமாக உதவியாக இருந்து திருவிருந்து காரியத்திலேயும் ஜெபங்களை நடத்துவதிலேயும் அவர்களுடைய பங்கு அதிகமாக காணப்படுகிறது. இந்த வேளையில சகோதரர் ஜோசப் ஐயா அவர்கள் முன்பாக வந்து நமது தலைமை போதகரை பற்றி கர்த்தர் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற வார்த்தைகளை நமது மத்தியில வெளிப்படுத்துவார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை உண்டாக்குவதாக இந்த நாளிலே இதோ இந்த அடியனை இந்த சபையில் மத்தியில் இருக்க வைத்த தூய ஆவியாளருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையை ரட்சிப்பதற்கு முன்பாகவே கொண்டித்தோப்பில் நடக்கிற இந்த சபையில் நான் மூளையில் அமர்ந்து கொண்டு விங்கி கட்டிக்கொண்டு அழுக்கு வரையோடு அழுக்கு சக்தியோடு இந்த போதகர் என்ன பேசுகிறார் என்று அறிய நான் ஒரு வாசிப்புள்ளத்தின் சார்ந்த என்ன பேசுகிறார், எதற்காக எங்க ஆலயத்தில் நல்ல ஆடம்பரமாக இந்த ஆலயத்தில் ஒன்றுமில்லை, வெறும் வார்த்தை எனக்கு ஒன்றுமே தெரியாது. யோவான் 7:3 மத்திய 7 பேசியிருக்கிறார். ஆகவே இதனால் மோகனுடைய தகப்பனால்தான் அதை எடுத்து தம்பி இது எழுதுனா அது எழுதுனா கற்றுக் கொடுத்தார். உச்சி கொடுத்தார். எந்த இடத்துல ஒன்றுமில்லாத அமர்ந்தேனோ அதே சபையிலே எங்கள் போதகருடைய வார்த்தைகளை தொட்டு அதே சபையிலே செய்தி சொல்ல கர்த்தர்கள் அதை கொடுத்தார். காரணம் என்னன்னா சத்திய வேதாந்தத்தினுடைய அவருடைய நான் அவருக்கு அழைக்கிறது மறைப்பொருள் ஊற்றியம் கண்கள் தட்டை. அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கொண்டேன் எப்படி வசனத்தை பிரிப்பது, எப்படி வசனத்தின் விளக்கத்தை சொல்வது, எப்படி வசனத்துக்குள் வசனம் இருப்பது. அவர் சொல்ற வார்த்தை கவனமாக எழுதி கொண்டு இல்லத்திலே வச்சு நான் மட்டுமல்ல அவர் வெளியில் எத்தனை போதகர் வந்திருக்கிறார், எத்தனை ஊழியக்காரர் வந்திருக்கிறார். ஆகவே அவரை எங்க சபையில அவர் போதகராக இருந்தது கர்த்தருக்கு கரத்தை. ஆகவே இவரை தொழும் என்றால் ஒரு நாள் பார்த்தாருங்க, ஒரு மாலை நேரம் பார்த்தார், பல மாதங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே அவர் வீசினார் வார்த்தைகள் இன்னொரு நெஞ்சில் ஒரு வார்த்தை சொன்னார், உலகம் உன்னுடையதை நேசிக்கும்,
இயேசுவே உன்னையே நேசிப்பார். இப்படிப்பட்ட தனிக்கையான வார்த்தைகள், சத்தியத்தின் தழுவின வார்த்தைகள் இன்னும் எங்கள் வீட்டில் நான் எழுதி வச்சிருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வசனத்தில் அதிகமாக ஆர்வம் செய்தவரே எங்கள் தலைவர் போதுதான். ஆகவே இந்த நாளிலே இங்கே நின்று அவரை பற்றி பேசுவது கூட தப்பு கிடையாது. எவ்வளவோ எத்தனோ மைல் தூரத்தை மலைகள் தாண்டி கடவுள் தாண்டி அவர்களை தாண்டி செல்வது உலகமெல்லாம் சுற்றி பழமொழி சொல்லுது கற்றவர்களுக்கு சென்றவிடமான சிறப்பு. ஆனால் வேதம் சொல்கிறது வேதத்தை உலகமெல்லாம் சிறப்பு என்று. ஆகவே இந்த வழியை அவர்கள் தந்ததற்காக நன்றி. அவரை பற்றி ஒரு சில எங்கள் சகோதரி பிரேமராஜகுமார் அவர்கள் ஒரு சிறிய ஒரு கவிதையை எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக படிக்கும்படியாக அவரை கேள்வி கேட்டுக்கிறேன். பிரேமா ராஜகுமார் கண்கள் தட்டி.
தொடர்ந்து நமக்கு மத்தியில் இருக்கிற இரண்டாம் ஒரு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பரிகார இயேசு திருச்சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஜார்ஜ் ஐயா அவர்கள் முன்பாக வந்து நம்ம எல்லாரையும் ஜெபத்திலே நடத்துவார்கள். இரக்கம் கிருபையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 40 ஆண்டுகளாக உம்முடைய ரட்சிப்பின் ஊழியத்தை ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாய் நீர் அருமையான தாசனுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அழைத்து தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை மகனுக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளை எண்ணி எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை ஆயிரமாக நீர் மகனை பெருக பண்ணி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் கண்டு உமக்கு கழிவுந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சேனையின் கர்த்தர்